அரபு தீபகற்பத்திலே பிறந்த ஒரு மனிதர் தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்படக்கூடிய எம் அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களது 40வது வயதிலே அல்லாஹ் இவர்களை நபியாக தெரிவு செய்கின்றான். அதுவரையிலும் இவர்கள் சிறந்த பெயர் கொண்ட ஒரு மனிதராக வலம் வந்தார்கள். அன்றைய காலத்திலே இருந்த கோத்திரங்களிலே மிகச்சிறந்த கோத்திரமான குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட மனிதராகவும் சிறந்த குணநலங்கள் கொண்ட ஒரு மனிதராக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். உறவினர்களை அவர்கள் சேர்ந்து நடந்தார்கள், விருந்தினர்களை அவர்கள் உபசரித்தார்கள், வறியவர்களுக்காக இவர்கள் உழைத்தார்கள், பிறர் சுமைகளை இவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், சோதனையிலே ஆட்பட்டோருக்கு கூட தம்மால் முடியுமான ஒத்துழைப்புகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வாயை திறந்தால் உண்மையை மட்டும் பேசக்கூடியவராக, எல்லோராலும் நம்பப்படக்கூடியவராகவும் இவர்கள் காணப்பட்டமையினால் அந்த சமூகம் இவர்களுக்கு இருந்த முஹம்மது என்ற பெயரையும் தாண்டி 2 பெயர்களை வைத்தது. அஸ்ஸாதிக் உண்மையுரைப்பவர், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்ற மிகச்சிறந்த புனை பெயர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு சமூகத்திலே 40 வருடங்கள் ஒரு செல்வாக்குடன் வாழ்ந்த ஒரு மனிதரை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதராக தெரிவு செய்கின்றான்.